அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. சிலை. நான் சிலை பேசுகிறேன். எனக்கு சிலை வைத்த மன்னவனை தேடி தேடி பார்த்தபோது புது மன்னவன்தான் வந்துவிட்டான். இவருக்கு என்ன இங்கு வேலை? ஏன் என்று பார்த்தபோது எனக்கு இன்று பிறந்த நாள் என்று நினைவு நாள் என்று கையிலே மாலையோடு என்னை சீராட்ட வந்துவிட்டார். நான் உயிரோடு பூவுலகில் இருந்த வேளை என்னை யாரும் சீண்டவில்லை. என் நிலையை அறிந்த யாரும் என்னிடம் நெருங்கி கூட வரவில்லை. என் வாழ்க்கை பின்னோக்கி, என் நினைவலைகள், சிந்தனைகள், என் எழுத்து, என் பேச்சு, என் பங்களிப்பு, என் செயல்பாடு என்று என்னை யாரும் அதற்காக நினைவு கூறவில்லை. என்னை மதிக்கவில்லை, மதித்ததில்லை. எனது நல்ல கருத்து, முன்னெடுப்பு, செயல்பாடு, தனிமனித அடிப்படை குணாதிசயம் என்று இன்று என்னை மேற்கோள் காட்டி பேசும் இந்த மகாஜன தலைவரெல்லாம் எனது வாழ்நாளில் என்னை ஒதுக்கி வைத்து அடைகாத்து எனது அடையாளம், அங்கீகாரம் வெளிவராமல் பார்த்தவர்தான். ஆனால் இன்று அவர் மடியில் நான் உள்ளேன். என்னை விடு என்ற போதும் என்னை அவர் விடவில்லை. விடவே மாட்டேன் என்று விடமறிக்கிறார். என் செய்வேன்? நான் சொல்லாததை எல்லாம் சொன்னேன் என்று கூறும் இந்த அரசியல் கோமான் புழுகு மூட்டை என்னோடு வாழ்க்கையில் சககாலத்தில் பயணித்தவர்தான். எனக்கும் அவருக்கும் உள்ள நட்பு என்று இன்று சொந்தம் சொல்லி விளாவுகிறார். என்னப்பா பொய்யுது? இப்படி கூட பொய்யுண்டா? எப்படி ஐயா சொல்கிறீர்? கதை கதையாய் சொல்கிறீர். எனக்கு வெயிலின் தாக்கத்தால் கூட என் உருவச் சிலை தணலாய் கொதிக்கவில்லை. இப்போது சிலையாய் இருந்து கொண்டு இதை கேட்கிற போது மனம் ஒப்பவில்லை. சிலையான போதும் மன கொந்தளிப்பு உருவாக்குதையா. என் சிலை மீது விழும் பறவைகள் எச்சம் கூட எனக்கு அசிங்கப்படுத்தியதாக தெரியவில்லை. நீ விடும் புழுகு மூட்டைதான் எனக்கு கொஞ்சம் கூட தாங்க மனம் ஒப்பவில்லை. என் சககாலத்து புழுகு மூட்டையை இந்த தலைமுறை வாரிசுகள் அவரையும் மிஞ்சிவிட்டார்கள். கதை விடுவதற்கும் அளவுண்டு, அதையும் மீறி நீர் செய்கிறீர். கதை கதையாய் காரணமாம் கதை விடும் மன்னனப்பா. ஏதோ கதை சொல்லி பிழைப்பு நடத்துகிறீர்கள். அது உரிமை. இதில் என் கருத்து என்று சொல்லி நீங்கள் ஏனப்பா கருத்து திணிப்பு பிரசங்கம் செய்கிறீர்கள்? பாவம் நானப்பா, இருந்தபோதும் தூங்கவில்லை. பாவம் நானப்பா, சிலையான பிறகும் கூட ஏன் இந்த கொடுமையப்பா? நான் இருந்த நாளில் என்னை எவரும் மதிக்கவில்லை, மீடியாக்களும் மதிக்கவில்லை. எல்லாமே நீர் அறிவீர். நீரே மதிக்காமல்தான் மூளையிலே இருந்தவன் நான். இப்போது மட்டும் ஏன் எங்கிருந்து வந்தது? கரிசனம்தான் எனக்கு வேண்டாம். என்னை நீங்கள் விட்டிடுங்கள். நான் வாழ்ந்த நாளில் மக்கள் பணி, அரசியல் பணி, சமூக பணி என நான் என் குடும்பத்தை பார்க்கவில்லை. நீதி, நேர்மை, நாடு, மக்கள் என நியாயம் பேசி என் வாழ்நாளை கழித்துவிட்டேன். என் இறுதிக்காலம் மரணம் வந்த நேரம் ஒரு கூட்டம் என் வீட்டு வாசலிலே. பிணமாக கிடந்த எனக்கும் ஒரே படபடப்பு, ஒன்றும் புரியவில்லை. என் மனைவிக்கும் ஒரு திகைப்பு. என் வீட்டு மக்களும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. என் வீட்டு வாசலில் என்ன நடக்கப் போகிறதோ என ஒரே படபடப்பு, ஒரே பதபதைப்பு, ஒரே எதிர்பார்ப்பு. என் வீட்டு வாசலில் இந்தளவு கூட்டத்தை இவர்கள் இதுவரையில் பார்த்ததில்லை. கடன்காரன் வந்தானா? நான் கடன் எங்கும் வாங்கவில்லை. கலகக்காரர்கள் வந்தானா? நான் எதுவும் வாய்வீனாய் சொல்லிவிடவில்லை. என்ன இது புது கூட்டம்? யார் அது என பிணமான போதும் முனங்களுடன் கேட்டு வைத்தேன். வாழும்போது எட்டு நின்றும் போராடுவதை பார்த்துவிட்டு இன்று சமமான வேளையிலே உறவாட வந்த கூட்டம் இது. ஏன் என்று கேட்கையிலே சாவுக்கு அழைக்காமல் வருவது மண்ணின் பண்பாடு என்று நமது கலாச்சாரத்தை உறவுக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார். வாழ்ந்தபோது இருந்த கலக்கம் பிணமான அன்று கூட விடவில்லை. மீடியாக்காரர்கள் துக்க நிகழ்ச்சிக்கு வந்தோரை செய்தி, பேட்டி என்று நேரலையில் போட்டி போட்டு ஒளிபரப்ப என் வீட்டின் முன் கூடிவிட்டார். ஐயோ ஐயோ என்று ஒரு தலைவர் ஒரு பக்கம், ஐயோ குய்யோ என்று ஒரு தலைவர் மறுபக்கம். இவர்கள் பின்னால் இவர்கள் கூட்டமும், அவர்கள் பின்னால் அவர்களின் கூட்டமும். ஏன் இந்த தலைகள் கூட்டம்? எனக்கு ஏன் மவுசு என்றேன். வார்த்தைகளில் காரி உமிழ்ந்ததும் துடைத்து கொண்டு அவரோடு உறவாடும் பரம்பரையில் நான் வரவில்லை. அதனால் நடப்பவை எல்லாம் அருவருப்பாய் இருக்கிறது. வாழும்போது
இயேசு பேச்சுக்களையும் கேட்க சகிக்காத அருவருப்பு வார்த்தைகள் அத்தனையும் கொட்டிவிட்டார். இனி என்ன மிச்ச மீதி வைத்திருக்கிறாரோ என்று சபத்தில் இருந்தபோதும் குட்டி தீர்ப்பதற்கு வந்துவிட்டாரா என்று அச்சம் கொண்டு இருக்கையிலே கண்ணியமாக என்னை பேசி மெச்சிவிட்டார் என்று பார்த்தால் அதிலேயும் கூட பக்கனைகள் குதர்க்கங்கள் வார்த்தைகளிலே தெரிகிறது. என்னால் மட்டும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை தேடி வந்த காலன் கூட ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிட்டான். சித்திரகுப்தன் கூட பதறிவிட்டான். தனது கணக்கு புத்தகத்தில் தவறு நிகழ்த்தி விட்டேனா என்று நொந்து சரிபார்க்க தொடங்கிவிட்டான். ஏனப்பா காலப்பா, நீ கூட ஒதுங்கிவிட்டாய். எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் இத்தோடு போதுமப்பா என்று நான் கூற கூற காலனோ என கெஞ்சுகின்றான். ஐயோ, நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூவுலையில் உயிரோடு இருக்க வேண்டுமென்று. ஏனப்பா காலப்பா, காரணம்தான் சொல்லப்பா. இருந்து செய்த பணிகளெல்லாம் என் சபத்தோடு தான் போதாதா? நான் இனி இங்கிருந்து என்ன சாதிக்கப் போகின்றேன்? என் வாழ்நாளில் எல்லாம் பார்த்துவிட்டேன். இனி எதையும் புதிதாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நான் கூற காலனோ என் அருகில் என் நெருக்கத்தில் வந்து கொஞ்சம் என் காதோடு ஓதிவிட்டான். தலைவா, நீங்கள் வாழி என்றான். என்னப்பா தலைவா என்று நீயும் தான் ஒதுங்குகின்றாய்? ஐயோ குய்யோ என்று இவர்கள்தான் அலறுகின்றார். நாள் குறித்துவிட்டு வந்த காலனே, என் உயிரை எடுக்க ஏன் தாமதம் செய்கிறாய்? தாமதம் செய்தால் நான் இனியும் பொறுக்க மாட்டேன். எனக்கு நானே காலனாவேன். என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். தலைவா, நீ என்னை மன்னிக்க வேண்டும் ஐயா. உயிரை எடுக்க இனி தாமதம் செய்ய மாட்டேன். காலன் என்ற பெயர் மட்டும் ஒட்டி பிழைப்பு நடத்துகிறேன். அதையும் நீ கெடுக்காதே. உன் உயிரை நீயே மாய்க்காதே என்றுதான் கூறி கூறி வேறு வழியின்றி காலன்தான் என்னை கொண்டார். தலைகள் கூட்டமென்று தலைகளெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அவர்கள் பிழைப்புக்கு ஒருவன் வேண்டும், அதுவும் செத்தவன் ஒருவன் வேண்டும். ஒருவர் வேண்டும், அதுவும் நான் தான் வேண்டும். நான் இறந்து போனாலும் அவர் என்னை சிலை செய்து வைத்துள்ளார். நான் என் செய்வேன். அன்று நான் மரித்து போனேன், இன்று நான் சிலையாய் போனேன். இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு சென்று விட்டார் என்று பார்த்தால் எனக்கும் சிலை வைத்து வருடந்தோறும் என்னை நினைவு கூற வந்துவிட்டார். அவர் வீச்சுக்கும் நான் வேண்டும், அவர் பேச்சுக்கும் நான் வேண்டும். அவர் ஏசுதலுக்கும் நான் வேண்டும், அவர் பேச்சுக்கும் நான் வேண்டும். நான் இருந்தவரை என் பேச்சு ஒருபோதும் ஒப்பவில்லை. அன்று ஒப்பாமல் போன பேச்சு இன்று தலையில் வைத்து கூத்தடித்தீர். ஜெகதால கில்லாடி, உமக்கு மட்டும் ஏனப்பா மூளை புதிதாக செய்ததுவா? தப்பை எல்லாம் தலையில் வைத்து பண்டிகை கொண்டாட நீர் வந்தீர். சரியை தப்பு என்கிறீர், தப்பை சரி என்கிறீர். உன் மேடை பேச்சு கேட்டு கேட்டு நான் சிலையிலும் சிலையாகினேன். எதற்கும் ஒரு அளவுண்டு, அளவு தாண்டி பேசிடாதீர். உன் புழுகு மோட்டை தாங்க மாட்டேன். நான் சிலை என்றாலும் ஓடிப்போய் விடுவேன். என்னப்பா நான் செய்தேன்? என்னை நீ சொந்தமாக்கி உம் பிழைப்பு நீர் நடத்த நான் தான் உமக்கு கிடைத்தேனா? உம் பிழைப்பு நீர் நடத்த நான் தான் உமக்கு கிடைத்தேன். என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட என் கருத்தோடு சமரசமாய் நீ போனதில்லை. என் நிலைமை உன் மனதை ஈரமாய் தொட்டதில்லை. எம் எழுத்தை, எம் பணியை, என் அரசியலை செய்ய நீர் எம்மை நிம்மதியாய் விட்டதில்லை. என்னை எவரும் நெருங்கவும் நீர் விட்டதில்லை. என்னோடு பேசக்கூட எவரையும் நீ விட்டதில்லை. என் நிலைமை உன் மனதை ஈரமாய் தொட்டதில்லை. என் வாழ்நாளில் உடம்பில் பட்ட காயமெல்லாம் மாறியது. நீர் விட்ட வார்த்தைகள் ஏற்படுத்திய ரணங்கள் மட்டும் தழும்புகளாய் இன்னும் மறையவில்லை. என் வாழ்நாளில் என் நிலையில் என்னை உயரவிடாமல் செய்து வந்தீர். நீர் இதை செய்ததை நம்பவில்லை. என் உயிரை விட்டபோதும் நீர் இதை நம்பவில்லை. ஒரு ஆளை விட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு வீடு தேடி நீயும் வந்தாய். என் உயிரை விட்டபோதும் நீர் ஏன் என்னை விட மறிக்கின்றீர்? என் அங்கலாய்ப்பு, முணுமுணுப்பு, ஆதங்கம் கேட்டு கேட்டு மனம் திறந்து பேச இவர் வந்துவிட்டார். கேளுங்கள். நான் என்ன செய்வேன் சிலையே? என் மீது கோபம் வேண்டாம். எவரையும் சிலையாய் ஆக்க எவராலும் முடியாது. சிலையாய் நிற்பதற்கும் தகுதிகள் நிறைய வேண்டும். அந்த தகுதிகள் உமக்கு உண்டு. என் பிழைப்புக்கு நீங்கள் வேண்டும். நீங்கள் இருந்தவரை உம்மை நாங்கள் யாரும் சீண்டவில்லை. ஏனென்று உண்மை புரியாமல் நீங்கள் முழிக்கின்றீர். யாம் அறிவோம். உம்மை நாங்கள் நிம்மதியாய் செயல்பட விட்டதில்லை. விட்டாலோ எம் பிழைப்பு போய்விடும் என்று அஞ்சித்தான். எம்மை மிஞ்சி நீங்கள் வந்துவிட்டால் எம் பிழைப்பு என்ன ஆகும் என்று அஞ்சித்தான். ஏதோ கைவசம் இருக்கின்ற சரக்கு வைத்து பிழைப்பு நடத்துகிறேன், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். நீர் நாசுக்காக சொன்னாலும் அது மணியான வார்த்தை. இது சொல்லில் ஊட்ட பொருளுண்டு, கருத்துண்டு, சமுதாயம் சீர்படவே.
நீர் சொன்னதையும் நான் சொல்லி என்னை நான் உயர்த்தி கொண்டேன். உமக்கு சிலை வைத்தால்தானே உம் பெயரால் நான் வாழ முடியும் என்றார். ஐயா, புரிந்தது, எல்லாம் புரிந்தது. இதுதானா விஷயம் என்று மறக்காமல் சொன்ன தலைவா, எனக்கு நீ தலைவனப்பா. நீ தெரிந்ததால் தான் தலைவனாக நீ இங்கு இருக்கின்றாய். இது தெரியாமல் வாழ்ந்ததால் தான் உன்னால் வெறும் சிலையாக நான் உள்ளேன். சிலையாக இருப்பதிலும் ஒரு மனநிறைவு எனக்குண்டு. என் கருத்துக்கள் எனை வைத்து மக்களுக்கு சொல்கின்றீர். சிலை வடிவே எனக்கு போதும். தலைவா, நீ வாழி வாழி. வெளியிடும் கருத்தில் எச்சமில்லாமல் இப்போது நீர் வெளியிட்டால் அதுவே போதும் போதும். என் சிலை திறப்பு நாளன்று மட்டும் என்னை நான் உற்று பார்த்தேன். என் முகம், கன்னம், உடம்பு எல்லாம் திடகாத்திரமாக இருக்கிறது. என் கண்களில் ஈரம் ஆக்கிவிட்டார். இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்த்தேன். என் உடலை பெருக்கிவிட்டார். அத்தனையும் சிறப்பாக சிலையாக வடித்து விட்டார். என் போல் சிலையில் நான் இல்லை என ஓ என்று கதறுகின்றேன். என் கூக்குரல் கேட்க இங்கு யாருமே வரவே இல்லை. எப்படி வருவார்கள்? சிலையாய்த்தானே நான் உள்ளேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என் உணர்வு எதுவும் சிலையில் இல்லை. என் உணர்வு உறுப்புக்கள் என் உணர்வுகளை பிரதிபலிக்கவில்லை. ஜீவன் இருந்தபோது தெரிந்தவையும் நான் சிலையில் எதிர்பார்த்து விட்டேன். நினைவு சின்னத்தானே அப்படித்தானே இருக்குமென்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். இதுதான் நம் தலையெழுத்து என்று நான் பொறுத்து கொண்டேன். பொறுக்காத ஒன்று உண்டு. எனக்கும் உங்கள் நீதி வேண்டும். நன்மை செய்தால் நன்மை உண்டு, இப்படித்தான் சொல்லி வைத்தேன். நன்மையிலும் தீமை உண்டு, இப்படி சொல்லுகின்றார். என்ன செய்வேன்? மேடை பேச்சு முழக்கமெல்லாம் என் காதுகள் வழியே சென்று என் தலையே வெடித்துவிடும் நிலைக்கு இன்று ஆளானேன். என் போன்ற சிலைகளெல்லாம் ஒன்றாக கூடி கூடி என்னிடம் பேசத்தான் வந்து வந்து ஒன்றுமே பேசவில்லை. ஏன் நீங்கள் பேசவில்லை? ஒன்றுமே பேசவில்லை. கூட்டம்தான் கூடிவிட்டு பேசாமல் இருக்கிறீர்கள். பேசத்தான் ஆசை ஆசை. உங்கள் போல் பேச மாட்டோம். ஏன் நீங்கள் இதுபோல் எண்ணி குறைகளைத்தான் அடுக்குகிறீர்கள்? நாட்கள்தான் என்று இல்லை, வாரம்தான் என்று இல்லை, மாதம்தான் என்று இல்லை. ஓர் ஆண்டில் இருமுறை வருகிறதே மாலை மரியாதை, அணிவகுப்பு மரியாதை. கழுத்தேதான் வலித்தாலும் வழி தெரியாத கௌரவங்கள். என் மகன் கூட என் மகத்துவத்தை அறியவில்லை. என் மகள் கூட என் கௌரவத்தை பேணவில்லை. என் மனைவி கூட என் மகிமையை போற்றவில்லை. என் நண்பர்கள், உற்றார், உறவினர் கூட உன்போல் நினைவு கூறவில்லை. என் பேர குழந்தைகள் கூட என் செயல்பாட்டை அறியவில்லை. என் மனைவி, என் பெற்றோர்கள் மட்டுமே என்னை புரிந்து கொண்டனர். அதனால் மனதைரியத்தை நான் விடவில்லை. இதில் எல்லாமே உண்மையாக இருந்தது. எங்கிருந்தோ வந்த இவர்கள் என்னை சமுதாயத்தில் உயர்த்தி விட்டார்கள். அடிக்கி தொடுத்து பேசுகிறார்கள். எதுகை மோனையில் பேசுகிறார்கள். அலைந்து குலைந்து பேசுகிறார்கள். என் மகத்துவத்தை எல்லாம் வீசுகிறார்கள். இதில் எல்லாமே பொய்மை இல்லை, உண்மை. ஆனால் இதில் ஒரு வியாபாரமும் கள்ளத்தனமும் தான் தெரிந்தது. நாம் செய்யாததை எல்லாம் செய்ததாக கூறி கூறி நாம் தான் செய்தோமா என்று திகைப்பூட்டும் செய்திகளை அடிக்கி தொடுத்து பேசி, அழகாய் தினுசாய் பேசி எங்களை மகிழ்விக்கும் ஆதாயக்காரர்கள் இவர்கள் பேச்சிலே தோரணைகள், வார்த்தைகளில் அலங்காரம், சிலைகளே ஆனாலும் கரைய வைக்கும் மாமணிகள். கல்லையும் கரைய வைக்கும் பேச்சுக்கள் என்பார்கள். இந்த சிலைகளையும் அலங்கார வார்த்தைகளால் குளிப்பாட்டிய இவர்களை மறக்க மாட்டோம். வாழும்போது நம்மீது கூவும் சகதி போல வார்த்தைகளில் கொட்டியது வேறு விஷயம். சிலையான போதும் நம்மீது குதர்க்கமாக பேசுவதும், குத்தலாக பேசுவதும், பொடி வைத்து பேசுவதும் கேட்கிற வேளையில் இன்னும் என் மீது உள்ள வஞ்சம் என் சபத்தோடு நீர் விட்டுவிடவில்லை என நான் அறிந்தேன். எங்களுக்கு இவரிடம் எதுவும் வேண்டாம். இவரிடம் மரியாதை என்றும் போதும். ஆண்டுகள் போனாலும் தினம் தினம் தேடி வரும். எப்போதும் கூடி நிற்கும், எப்போதும் கூவி நிற்கும். வாழும்போது செல்லா காசு நாங்கள் இல்லை, செல்வாக்கு படைத்தவர்கள்தான் என்று சிலை வைத்தார். இப்போது சிலை என்றால் கோபம் கொள்வோம். நாங்கள் உயிர் போன ஜடங்கள் இல்லை. இவர்கள் உணர்வுள்ள வார்த்தைகளில் உயிர் பெற்ற சிலைகள் நாங்கள். ஏன் சிலையே உனக்கு கோபம்? இவர்கள் மேல் என்ன கோபம்? ஆதாயம் இல்லாமல் யார் கட்டி அழுவார்கள்? சீற்றம் கொள்ள வேண்டாம், சீறி பார்க்க வேண்டாம். வல் என்று குறைத்து மரியாதையை கெடுத்து கொள்ள வேண்டாம். புரிகிறது, ஆதங்கம் புரிகிறது. இருக்கும் காலத்தில் ஆதரவு இல்லையே என்கிறீர்கள். ஊர் நடப்பு, நாட்டு நடப்பு, உலக நடப்பு அறிய வேண்டும். இருந்தால்தான் எல்லாமே கையில் வரும், புரிய வேண்டும்.
அறிவு நாம் அறிவோம், பணிகள் நாம் அறிவோம், கையிலே காசு இல்லாமல் என்ன பயன்? காசும் இருந்துட்டு 4 வார்த்தை சொல்லியிருந்தால் இருக்கிற காலத்திலே கொடிகட்டு பறந்திருப்பீர். செல்வம் செல்வாக்கு இல்லாமல், சிலுமையில் புரளாமல், வறுமையிலும் வெறுமையிலும் காசும் இல்லாமல் கால்வயிறு கஞ்சி குடித்து சொன்ன வார்த்தை மதிப்பிழந்து போனதிலே வியப்பில்லை. இப்போது வந்த மவுசு எழுத்துக்கும் செயல்பாட்டிற்கும் வந்த மவுசு. இப்போது வந்த மவுசு பணிக்கு வந்த மவுசு. எனவே கோபம் கொள்ள வேண்டாம் சிலையே, அனுசரித்து போச்சிலையே. வீணாக பேசி பேசி உள்ள மரியாதையை குறைத்து கொள்ள வேண்டாம் சிலையே. கழுத்திலே விழும் மாலை விழாமல் போய்விடும். எங்களுக்கு இது போதும், எப்போதும் இது போதும், இப்பிறவி முப்பிறவி எப்பிறவியிலும் இதுவே போதும் என்று நான் கூற கூற தனிமைப்பட்ட சிலையின் அழுகை. அழுது அழுது பார்த்துவிட்டு வாழ்நாள் போல் இப்போதும் தனிமை நிலை. எவர் கூட்டும் வேண்டாம், எப்போதும் எனக்கு வேண்டாம். அழுது அழுது ஓய்ந்து விட்டேன், இத்தனிமை எனக்கு போதும். சிரிக்கும் போது மட்டுமே ஊரறிய சிரிக்க வேண்டும், அழும்போது ஒருவன் மட்டும் தனியாக அழ வேண்டும். என்னால் சமுதாயம் திருந்துகிறது என்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். சிலையான போதும் இனி அழவே மாட்டேன். என்னை வைத்து இவர் வியாபாரம்தான் செய்கிறார்கள். இப்போது கோபமில்லை, கழுத்தில் விழும் மாலை இழக்க மாட்டேன். சிலையாகி போனாலும் அரசியல் வித்தைக்கு உமக்கு ஆதரவாய் இருக்கிறார் நான் கண்டேன். சந்தர்ப்பவாதத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இழந்தது ஏராளம். இப்போது சிலையான போதும் சந்தர்ப்பவாத செயல்பாட்டை ஏற்க மனம் ஒப்பவில்லை. சிலையான போதும் நியாயம் கேட்டதாலே இப்போதும் நான் தனிமைப்பட்டு போகின்ற நிலையை நானும் கண்டேன். சிலையே ஆனாலும் நியாயம் நான் கேட்டுவிட்டேன். மற்ற சிலைகளெல்லாம் ஒன்று கூடி என்னை தனியாக விட்டனவே. கூட்டத்தோடு ஒத்துப்போய் நான் வாழ்நாளில் வாழவில்லை. சிலையாகி போனாலும் சிலைகளோடு ஒத்துப்போகவில்லை என்று தனிமைப்படுத்தி விட்டனரே. சிலையாகி போனாலும் மற்ற சிலைகள் ஆதரவு உனக்குண்டு, என்றும் உனக்கு ஜெயம்தான் என்பதை நான் கண்டேன். எனக்கு கூட ஆசை இப்போது வருகிறதே. கிடைக்கும் மாலை மரியாதை நாம் ஏன் இழக்க வேண்டும்? மற்ற சிலைகளெல்லாம் பிழைக்கத் தெரிந்த சிலைகளாக வாழும்போது நாம் மட்டும் ஏன் தனியாக நிற்க வேண்டும்? என்ன பேசினாலும் இவர்கள் திருந்தப் போவதில்லை. இவர்கள் திருந்துவதை நாம் பார்க்க இருக்கவே போவதில்லை. சிலையாய் இருந்து கொண்டு இந்த ஆதங்கம் தேவையில்லை. கழுத்தில் விழும் மாலை மரியாதை எப்போதும் போதும் போதும். அன்புள்ள தலைவா, பண்புள்ள தலைவா, என்னை போற்ற வந்த தலைவா, எனக்கும் ஒரு கோரிக்கை, கொஞ்சம் கேட்டால் நான் சொல்கிறேன். எனக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அவர்களை காப்பாற்றுங்கள். எனக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அவர்களை காப்பாற்றுங்கள். மனிதர்களில் உள்ளது போல் சிலைகளிலே பல வகைகள். அப்பப்பா வியப்பேதான். எமை படைக்கும் சிற்பிகள், திறன் படைத்த வித்தகர்கள். மூலோருவச் சிலைகள் உண்டு, இடுப்பு வரை சிலைகள் உண்டு, அரை வடிவ சிலைகள் உண்டு. சிற்பி வடித்தெடுத்த பாங்கு இது. கல்லிலே ஆன சிலைகள் உண்டு, பளிங்குச் சிலைகள் உண்டு, வெள்ளிச் சிலைகள் உண்டு, தங்கமுலாம் சிலையும் உண்டு. எல்லாமே பணமேதான், பணத்துக்கு தருகிற பவுசேதான். சிலைகளிலும் கொடுத்து வைத்த சிலைகள் உண்டு, பவுசேதான். திடீர் திடீர் என்று தேடி வரும் பவுசேதான். யாருக்கு தேடி வரும்? எவர் மீது குறையே இல்லை, குறை இருந்தாலும் காண மாட்டேன். என் மீது குறையே என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன். என்ன குறை சொல்லி என்ன பயன் வரப்போகிறது? நம்மீது குறை சொல்லி நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வோம். ஒன்று சொன்னால் போதும், ஓரடுக்கு அடுக்காக்கி மற்றவரை மிஞ்சிவிடும் வித்தை கற்ற வீணர் இவர். இவரிடம் மோதி மோதி வெல்லத்தான் போவதில்லை. சரணமே அடைந்து விட்டேன், சரணகதி என் தலைவா. சிலை என்ற பெயரே போதும், கிடைக்கின்ற பெயரே போதும். இதுவே அதிகம் என்று எதுவும் குறைத்து கொள்ள வேண்டாம் ஐயா. ஏதோ தருகிறீர்கள், விட்டுவிடாமல் தருகிறீர்கள். இந்த மாலைக்கு பதில் நீங்கள் பெரிய மாலை போட வேண்டும். பெரிய ஆசை என்று ஐயப்பாடு வேண்டாம் ஐயா. பெரிய மாலை போட்டால் பெரிய மரியாதை உமக்குத்தானே. கோரிக்கை வைத்துவிட்டேன், கோபம்தான் குறைத்து விட்டேன். அனைவரையும் அனுசரித்து போகும் முறை தெரிந்து கொண்டேன். இப்போது நான் மட்டும் தனிமையில் நான் உள்ளேன். எவருமே இல்லாத நட்ட நடு நிசி இரவு. புகழாசை கொள்ளாத மனிதர் என்று எவரும் உண்டோ? இந்த சிலைக்கு கூட ஆசை வந்ததென்றால் தவறுண்டோ? நான் இருக்கும்போது என் கருத்தை ஏற்பதற்கு நாதியில்லை. இப்போது ஒரு மவுசு உம்மால் வந்ததென்றால் தவறில்லை. எனக்கு நேரமென்று என்றுதானே கொள்ள வேண்டும். முகத்தை திருப்பிக் கொண்டு ஆவதுதான் என்ன பயன்?
இப்போது வருத்தம் உண்டு, ஆதங்கம் கூட உண்டு. நான் சொல்லாததை எல்லாம் ஏன் சொல்லி வருகிறார்கள்? ஏதோ சொன்னேன் ஐயா, எனக்கு தெரிந்ததை சொன்னேன் ஐயா. இருப்பதை கூட்டி குறைத்து சொன்னால் கூட பரவாயில்லை. தலையீழாய் திருப்புகிறார், எனக்கு தலையே சுற்றுகிறது. ஓடித்தான் போக ஆசை, புகழாசை விடவில்லையே. நன்மை செய்தால் நன்மை என்று சொன்னதாக ஞாபகம், தீமை செய்தாலும் நன்மை வரும் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஏன் இங்கு இவ்வாறு சொல்லி சொல்லி மாய்க்கிறீர்கள்? போன உயிரை திரும்ப திரும்ப ஏன் சொல்லி மாய்க்கிறீர்கள்? இப்போதும் ஒரு கோரிக்கை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, உங்கள் பேச்சை தட்டமாட்டேன், நான் சொல்லாததை சொல்ல மாட்டேன். சிலை என்றால் சிலையாக நின்று இவர் பழகிவிட்டார். நாளை இவர் முடிவுக்கு இன்றே தொடக்க உரை எழுதுகிறார். ஒன்று மட்டும் பிடிக்கவில்லை, ஏன் இந்த ஜால்ரா வேலை? இருந்தாலும் இந்த ஜால்ரா ஆகாது மிக என்பேன். கூனி குறுகுவதும் உடலை வில்லாக வளைப்பதும் அளவுக்கு மிஞ்சி இவர் நவரச நடிப்பு தருகின்றார். எனக்கும் ஒரு ஆசை, ஒரு நாளில் வந்த ஆசை. என் உருவச் சிலையை நான் என் கண்ணால் பார்க்க சிற்பி வேண்டும். என் அகத்தில் உள்ளது கண்டுவிட்டார் என் சிற்பி. அகமகிழ்ந்து முகமகிழ்ந்து வேலையைத்தான் தொடங்கிவிட்டார். இரவு பகல் பாராது சிற்பிதனை வைத்து இவர் என்னை வார்த்தெடுத்து வடிவமைப்பில் காட்டிவிட்டார். ஆகா, என்ன அழகு! என் முகம்தானா இதுவென்று என்னையே கிள்ளி பார்த்தேன். நிஜம்தான் என புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு அங்கமும் என் அச்சில் வார்த்தெடுத்து எனக்கே என் சிலையில் மனம் லயித்து விட்டேன். உற்று பார்க்கிறேன், சிலையை உற்று பார்க்கிறேன். ஏதோ ஒரு இறுக்கம் என் முகத்திலே தெரிகிறது. இறுக்கமே இறுக்கம்தான், நிறம் மாறாத இறுக்கம்தான். சிலையில் மட்டும் மாறாத, நிறம் மாறாத இறுக்கம்தான். நிறம் மாறும் குணம் எனக்கு கவசமே இக்குணம்தான். இது இந்த சிலைக்கு இல்லை. குறைபாடு சிலை என்றால் சிலைதானா? ஒரு நிறமா, இரு நிறமா, பல நிறம்தான் முகத்தில் வைத்தேன். நான் ஆடுகின்ற ஆட்டங்கள் காட்ட சிலையால் முடியாது. இக்குறைதான் என் சிலையில் கண்டு மனம் வாடிவிட்டேன். என்னையா எனக்கு சிலை என்றும் இனி வேண்டாம். என் வாழ்நாள் பின்னாலே எனக்கு சிலை வைத்து போகட்டும். நான் உயிரோடு என் சிலையை நான் காண ஒப்ப மாட்டேன். நான் இங்கு பெரிய ஆள், ஊரெல்லாம் என் பிடியில். எனக்கு இந்த கௌரவம்தான் எனக்கு என்றும் வேண்டும். 4 பேர் கூடிவிட்டால் ஒன்றுமே பேச மாட்டேன். என்னை தனிமைப்படுத்தி கொண்டாலே நான் தான் பெரிய மனிதன் ஆவேன். சிரிக்கவே கூடாது. சிரித்து விட்டால் மதிப்பு போகும். முகத்தில் ஒரு இறுக்கம், மற்றவர் நம்மை மதிக்க வேண்டும். வார்த்தைகளில் காரி உமிழ்ந்ததும் துடைத்து கொண்டு அவரோடு உறவாடும் பரம்பரையில் நான் வரவில்லை. அதனால் நடப்பவை எல்லாம் சிலையே ஆனாலும் எல்லாம் அருவருப்பாய் இருக்கிறது. வாழும்போது எட்ட நின்றும் போராடுவதை பார்த்துவிட்டு இன்று சமமான வேளையிலே உறவாட வந்த கூட்டம் இது. ஏன் என்று கேட்கையிலே சாவுக்கு அழைக்காமல் வருவது மண்ணின் பண்பாடு என்று நமது கலாச்சாரத்தை உறவுக்கு அழைத்து கொண்டு வந்துவிட்டார். வாழும்போது இயேசு பேச்சுக்களையும் கேட்க சகிக்காத அருவருப்பு வார்த்தைகள் அத்தனையும் கொட்டிவிட்டார். இனி என்ன மிச்ச மீதி வைத்திருக்கிறாரோ என்று சபத்தில் இருந்தபோதும் குட்டி தீர்ப்பதற்கு வந்துவிட்டாரா என்று அச்சம் கொண்டு இருக்கையிலே கண்ணியமாக என்னை பேசி மெச்சிவிட்டார் என்று பார்த்தால் அதிலேயும் கூட வக்கணைகள், குதர்க்கங்கள் வார்த்தைகளிலே தெரிகிறது. என்னால் மட்டும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு சென்று விட்டார் என்று பார்த்தால் எனக்கும் சிலை வைத்து வருடந்தோறும் என்னை நினைவு கூற வந்துவிட்டார். இருந்தபோது நீ பேசிய பேச்சுக்கள் கேட்க சகிக்க முடியவில்லை, அருவருப்பாய் இருந்தது. இப்போது பேசுகிற பேச்சுக்கள் உண்மையில்லை, அதனால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது. சிலையான போதும் சிலைக்கூறியவர் மீதான வஞ்சம் மட்டும் இன்னும் குறைந்தபாடில்லை. சிலர் சிலைக்கு செருப்பு மாலையிட்டு அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணிக்கொண்டார். சிலர் சிலையை சேதப்படுத்தி உருக்குலைக்கச் செய்து வன்மத்தை வெளிக்காட்டிவிட்டார். இப்போது வன்மம் உங்களுக்கு தீர்ந்ததா, மனதிற்கு அமைதி கிட்டியதா என நான் அவரை கேட்பேன். சிலர் சிலைக்கு செருப்பு மாலையிட்டு சிலையை சேதப்படுத்தி உருக்குலைக்கச் செய்து சமுதாயத்தில் கலவரம், வன்முறை உருவாக காரணமானார். சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து அமைதியை கெடுத்து விட்டார். சிலையான போதும் இதுபோன்று அவமானம், அவமரியாதை ஏற்பட்டு விடக்கூடாது என்று சிலையான போதும் சிலையை சிறைக்குள் வைக்கும் நிலையை ஏற்படுத்தி வைத்து விட்டார். சிலை. நான் சிலை பேசுகிறேன். உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.